வச்சு உள்ளவா மாம சீரை பார்த்து அவ்வளவு போயில அசந்திர வேண்டாம். என்ன மாமா? என்ன மாப்பிள்ள நீ இப்படி பண்ணிட்ட? முதல் ஆளா இருக்க வேண்டிய நீயே இப்படி லேட்டா வந்தா எப்படி? என்ன மாமா பண்றது? வர வழியில வண்டி மக்கார் பண்ணிச்சு. அப்படியே இடிச்சுன்னா தெரியுமா? என்ன மாமா மஞ்சள் நீராட்டு விழாவை இப்படி அசைத்துப்பட்டீங்க? கல்யாணத்தை இதுக்கு மேல பிரமாதமா அசைத்து பண்ணும். என்னால இப்போதைக்கு இதான் சொல்ல முடியும். எல்லாம் அப்புறம் வேற யாருக்கு மாப்பிள்ளை செய்ய போறேன்? உங்க அக்காளுக்கு நீங்க செய்து போடலையா? அவ போனதுக்கு அப்புறம் அத்தனையும் ஒரே பொண்ணுக்கு போட்டு அம்புட்ட உங்க வீட்டுக்கு தானே வந்து சேர போகுது. அத நிக்கிறான மாப்பிள்ளை காளை மாதிரி. உள்ள கொண்டு வாங்க, உள்ள கொண்டு வாங்க. இந்தாங்க வைர நெக்லஸ், தாய் மாம சீரு பொண்ணு கழுத்துல போடுங்க. இன்று மாலை நம்ம ஊர் மைதானத்திலே விவசாய சங்கத்தின் துவக்க விழா நடைபெற இருக்கிறது. நம்ம ஊர் தங்கராஜ் முதல் முறையாக பாடப்போகிறார். ஊர் நல்லா தாயா இருந்தது. இப்ப பாத்தியா ஐயா, கண்ட இடத்துல எல்லாம் போஸ்டர் ஒட்டி வச்சிருக்காங்க. வேலைக்கு போனோம், சம்பளத்தை வாங்கணும், வீட்டுல காசை கொடுத்த ஒண்ணு இல்லாம ஒருத்த சங்கத்தை ஆரம்பிச்சுட்டாயா. ஆமா, சங்கம் யாரு வைக்கிறது? நம்ம தங்கராஜ் தான். நம்ம தங்கவலோட மகனா? ஆமா, அவன் நல்லா பாடுவான்னு கேள்விப்பட்டேன்யா. இந்த ஊர்ல இருக்கிற விவசாயிங்க அத்தனை பேரும் பண்ணையில தான் வேலை செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது புதுசா சங்கம்னா என்ன அர்த்தம்? பண்ணையாரு எதுக்குறாங்கன்னு புரியலையா உனக்கு? நீங்க ஒண்ணு சேர்ந்து எழுத்து பண்ணையானால என்னங்க செய்ய முடியும்? இன்னைக்கு ராத்திரி பண்ணையார் வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்துல ஏத்த போறாரு தங்கராஜ். யாரு என்ன பிராக்கு பாத்துக்கிட்டு இருக்கா? சீக்கிரம் சீக்கிரம் போடு. ஐயா, தங்கராஜ் எங்கேயோ வெளியூர் போயிருக்கானா? அவங்க அப்பனை கூட்டியா இருக்கேன். ஐயா கும்பிடணுங்கய்யா. என்னையா என்னையா இது? நம்ம பண்ணையில விசுவாசமா ஒழிச்சிட்டு வர்றது நீங்க தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். நீங்க என்னடா என்னைய எதிர்த்து கொடி பிடிக்க ஆரம்பிச்சீங்க போல இருக்க. என்ன ஆச்சு? ஐயா, என் கனவுல கூட ஐயா உங்களுக்கு எதிராக நினைச்சு பார்த்தது இல்லைங்க. ஊர்ல சில வெடல பசங்க ஒன்னா சேர்த்து இப்படி கரைச்சல் பண்றானுங்க. சத்தியமா சொல்றேங்க, இதுல எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க. ஏன்பா மட அடைக்கிற? அவன் தான் தலைவன் ஊருக்கே தெரியுது, உனக்கு மட்டும் தெரியாமல இருக்கும். தங்கவேலு அவன் தான் விவரம் தெரியாதவன் ஏதோ தப்பு தண்டா பண்றான். விவரம் தெரிஞ்சு நீ ஆரம்பத்திலேயே கண்டிச்சு வச்சிருந்தா இந்த அளவு குழந்திருப்பானா? அவன் வெளியூருக்கெல்லாம் கச்சேரிக்கு போய்கிட்டு இருக்கிறவன் நம்ம ஊர்ல முதல் முறையா பாடுறான்னு தான் கேள்விப்பட்டேன். அவன் தான் சங்கம் வைக்கிறான்னு எனக்கு தெரியாதுங்க. எல்லாம் கூடுவார் தோஷங்க. அவனை கண்டிக்கிறது ஏன் பொறுப்புங்க. தங்கவேலு, ஓ மகன் போற பாதை அவ்வளவு சரியான பாதை இல்ல. நாம தான் அடக்கி வைக்கணும். அவனை அடக்கி வச்சிட்டோம்னா மத்தவங்க தானும் அடங்கி போயிடுறாங்க. ஐயா, பையன் ஊர்ல இல்லைங்க, அவன் வந்ததை நான் கண்டிச்சிடுறேங்க. ஓஹோ, அப்ப தலைமறைவா இருக்கிறான்னு சொல்லு. ஊர்ல இருந்தா நாம தடுத்துருவோன்னு ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். தங்கவேலு, ஓ மகனாச்சேன்னு நான் இவ்வளவு தூரம் பொறுமையா போறேன். அப்புறம் என் பொறுமையை சோதிச்சிடாத. ஆம்பிட்டுட்டேன். என்னண்ணே நாட்டுக்குள்ள கடும் பஞ்சமாகுது, ஏனண்ணே வந்த நெல் எங்கண்ணே போகுது. என்னண்ணே நாட்டுக்குள்ள கடும் பஞ்சமாகுது, ஏனண்ணே வந்த நெல் எங்கண்ணே போகுது. சொல்லண்ணே யாரால் இந்த சூழ்ச்சி வந்து சேர்ந்தது, சோத்துக்கு ஏழ வீடு சோகம் கொண்டு வாடுது. என்னண்ணே நாட்டுக்குள்ளே கடும் பஞ்சமாகுது, ஏனண்ணே வந்த நெல் எங்கண்ணே போகுது. வற்றாத காவிரியும் வளமாய் கோதாவரியும் பாயும் நாட்டில், எக்காலும் கங்கையுடன் எழில் மிகுந்த யமுனை நதி ஓடும் நாட்டில், வைகை பொருணையுடன் வாயினுக்கும் பாலாறு பொய்யும் திருநாட்டில், உலகு புகழ் நம் நாட்டில். ஐயகோ அரிசி என அவைய குரல் கேட்குதண்ணே, அதை கழுதும் சில மனசு அசையாது இருக்குதண்ணே. அணைகள் கட்டியும் என்ன, பஞ்சாலை உண்டாக்கியும் என்ன, ஆற்றுக்கு பாலம் கட்டி ரோட்ட போட்டும் என்ன. அணைகள் பல கட்டியதாலே அதிகம் விளைந்ததல்லவா, அரிசிக்கு பஞ்சம் வந்தா அணைகளை பிச்சு திங்கவா. அரிசிக்கு பஞ்சம் வந்தா அணைகளை பிச்சு திங்கவா. என்னண்ணே நாட்டுக்குள்ள கடும் பஞ்சமாகுது, என்னண்ணே வந்த நெல்லு எங்கண்ணே போகுது. சொல்லண்ணே யாரால் இந்த சூழ்ச்சி வந்து சேர்ந்தது, சோத்துக்கு ஏழ வீடு சோகம் கொண்டு வாடுது. என்னண்ணே நாட்டுக்குள்ளே
கடும் பஞ்சமாகுது இரண்டே வந்த நெல்லு எங்கனே போகுது பாலாரும் தெரு தெருவாய் ஓடும் என்று அன்று கூறி சிறைச்சாலை அடக்குமுறை மறுக்காமல் ஒப்புக்கொண்டு ஒன்று கூடி உள்ளம் நிறை கொள்ளாமல் ஊனுறக்கம் இல்லாமல் இரவு பகல் பாராமல் ஏற்பிடித்து நிலமொழுது விதை விதைத்து காத்திருந்து அது விளைந்து பார்த்திருந்து அறுவடையின் நேரத்திலே கலங்கலமாய் மணி விளைத்து கஷ்டங்கள் படுவது நாங்க பொன் காசுகள் பார்ப்பது நீங்க கூலிக்கு வேலைய செஞ்சோம் அந்த கூலிய குறைச்சது எங்க இத நாங்க சொல்ல போனா காவல் போட்டு தடுக்கவா ஐயா நீ ஏழைக்காக கூலியை ஏற்றி கொடுக்கவா ஐயா நீ ஏழைக்காக கூலியை ஏற்றி கொடுக்கவா என்னன்னே நாட்டுக்குள்ள கடும் பஞ்சமாகுது ஏனன்னே வந்த நெல்லு எங்கண்ணே போகுது சொல்லண்ணே யாரால் இந்த சூழ்ச்சி வந்து சேர்ந்தது சோத்துக்கு ஏழ வீடு சோகம் கொண்டு வாடுது என்னன்னே நாட்டுக்குள்ளே கடும் பஞ்சமாகுது என்னன்னே வந்த நெல்லு எங்கனே போகுது தங்கராசு கொஞ்சம் இருப்பா. அப்பா என் புள்ள எப்படி பாடுச்சு, எவ்வளவு திருஷ்டி போட்டிருக்கோ, ஊரே பாராட்டுச்சுல்ல. மங்களா சுத்திடி, நல்ல சுத்திடி. உன் மகன் பெருசா சங்கீதம் பாடி கவர்மெண்ட்ல மெடல் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. திருஷ்டி போக நல்ல சுத்திடி. ஏன்பா அங்கேயே நிக்கிற, வலது கால எடுத்து வச்சு உள்ள வா வா. ஏங்க சும்மா என் புள்ளைய கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கீங்க? என் புள்ள நல்லா பாடாமையா ஊரெல்லாம் அவனை பாட கூப்பிடுறாங்க. அப்பா அண்ணன் எவ்வளவு நல்லா பாடிச்சு தெரியுமா? வர்றே பாட்டு பாடினா அதை கேட்கறவங்க மனசை சந்தோஷப்பட வைக்கணும், அவங்க மனசையும் புண்படுத்த கூடாது. இவன் வயல்ல பாட்டு பாடினா அதை கேட்கறவங்க கலப்பெல்லாம் போயிடுன்னு வந்து சொல்லும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு அவன் என்ன பாட்டு பாடினான், ஊருக்கு படி அளக்கிற தெய்வத்தை கேவலப்படுத்தி பாடியிருக்காங்க. அப்பா நியாயமா கொடுக்க வேண்டியது கூட கொடுக்காம ஏழைங்க வயிற்று சொத்து சேர்க்கிறாரு, அவரை போய் தெய்வங்கிறீங்க. இங்க பாடுறா, கோட்டீஸ்வரனை பகைச்சிட்டு நம்மால நிக்க முடியுமாடா? பரம்பரை பரம்பரையா அவங்க பண்ணையில உழைச்சு பொழைச்சுக்கிட்டு இருக்கோம்டா. நாம என்ன நடக்க போகுதுன்னு பயந்து அடி வயித்துல நெருப்ப கட்டி தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன்னா. ராசா, உங்க அப்பா சொல்றது கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. உனக்கு ஒண்ணாச்சுன்னா என்னால தாங்கவே முடியாது. உங்க அப்பா சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. அம்மா, இப்படி ஒவ்வொரு தாயும் பயந்து தான் மகனை அடக்கி வச்சிருந்தா இந்த உலகத்துக்கு ஒரு கார்ல் மார்க்ஸ், லெனின், மகாத்மா காந்தி, காமராஜர், பெரியாரு, பேரறிஞர் அண்ணா, அவ்வளவு ஏன் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த உலகத்துக்கு கிடைச்சிருப்பாங்களா? நியாயத்துக்கு போராடுறதுன்னு முன் வச்ச கால, உயிருக்கு பயந்து கால பின்ன வைக்கிறவன் என்னைக்குமே லட்சியவாதியா இருக்க முடியாது. நான் அப்படிப்பட்டவன் இல்ல. நீ ஒரு கோழை மகனை பெறல. டேய் இங்க பாருடா, நாளைக்கு அந்த நிலத்துல தான் நம்ம போய் நின்னாகணும். என்ன இது? இது டங்காய் தவேரா. அது தெரியுதுடி, அதுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னண்ணே புரியா பேசிட்டு இருக்கீங்க? மத்தவங்க வாசிக்கிற மாதிரி வாய்ச்சா எனக்கு பேர் போயிரும்ல, அதனால புது டைப்பா வாட்ச் பழகிட்டு இருக்கேன். இப்ப நீ வாட்சது புது டைப் போடாங்க. சும்மா இருங்கண்ணே, உங்களால முடிஞ்சா இப்படி உட்காந்து என் வாசி தந்தாப்புல வாசிங்க. இதுல என்ன வாசிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்டா. புதுசா நீ ஒண்ணு எனக்கு பாட சொல்லி கொடுக்க வேண்டாம். உன் வாசிப்புக்கு எல்லாம் நான் வாசிக்க முடியாது, என் வாசிப்புக்கு தான் நீ வாசிக்கணும். இப்ப நான் இதுல ஒரு பாட்டு வாசிக்கிறேன், எங்க கூட வாசி பார்க்கலாம். வாசிங்க. நான் என்ன வாசிக்கிறேன், நீ என்ன வாசிக்கிற? சரியா தான் வாசிக்கிற. நீ சொந்தமா வாசிக்காத, நான் என்ன வாசிக்கிறேன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாசிக்கிறியா? என்ன வாசிக்கிற, என்ன வாசிக்கிற? இது உனக்கு எனக்கு தெரிஞ்ச பாட்டு, நம்ம ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச பாட்டு. இத ஒழுங்கா வாசிக்கலன்னா ஊர்ல தப்பா பேச மாட்டாங்க. ஒழுங்கா வாசிடா.
வாசிக்கிற சரியில்லை வயிற்று தாண்டா குத்துவேன். என்ன வாசிக்கிற? பாடுவா.